மாசம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு எப்படி சார் படிக்கிறது? நானே காலையில சாயங்காலம்னு வேலைக்கு போய் தான் என்னால படிக்க முடியுது என ஸ்டாலின் முன்பே தமிழக மக்களின் அன்றாட பொருளாதார நெருக்கடி நிலையை போட்டு உடைத்து உள்ளார் மாணவர் ஒருவர். இந்த மாதம் இந்த 1000 ரூபா கொடுக்கறனால இப்போ இந்த 1000 ரூபா எனக்கு காணாதுதான். இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன், பேப்பர் போடுவேன், பேப்பர் போட்டு காலேஜ் போவேன், ஈவினிங் வந்துட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த 1000 ரூபா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல ஐயாட்ட சொல்லிக்கலன்னு விருப்பப்படுவேன். அவ்வளோதான். நன்றி. திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நடத்திய நிகழ்ச்சிகள் ஒரு மாணவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையால் முழுமையாக படிக்க முடியவில்லை என்றும் வேலை செய்து படிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் கூறியது தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் பொருளாதார நிலைமையின் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் திமுக அரசின் கல்வி திட்டங்களில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்து காட்டுகிறது. மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது இன்றைய பொருளாதார சூழலில் மாணவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் குறைவு. கல்வி கட்டணம், புத்தகங்கள், போக்குவரத்து மற்றும் வாழ்க்கை செலவுகளை எதிர்கொள்ள இந்த தொகை போதுமானதாக இல்லை. இதனால் பல மாணவர்கள் பகுதி நேர வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றனர். இது அவர்களின் கல்வி மற்றும் மனநலத்தை பாதிக்கிறது. திமுக அரசு கல்வியில் முன்னேற்றம் என்று பேசினாலும் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு போதிய உதவிகள் சென்றடைவதில்லை. அரசின் திட்டங்கள் பெரும்பாலும் விளம்பரத்திற்காகவே உள்ளதாகவும் நடைமுறையில் பயன்படாதவைகளாகவே உள்ளன என்ற விமர்சனம் எழுகிறது. உதவித்தொகை திட்டங்களின் செயல்பாடு மற்றும் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இது மாணவர்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் திமுக அரசு கல்வியில் முன்னேற்றம் என்று கூறும் போது மாணவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலை உள்ளது என்பது அரசின் தோல்வியை உணர்த்துகிறது. கல்வி உதவித்தொகைகளை உயர்த்துவதோ வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதோ இல்லாமல் வெறும் அறிவிப்புகளால் மட்டுமே மக்களை ஈர்க்க முயல்வது பொறுப்பற்ற செயல். இந்த மாணவரின் தைரியமான பேச்சு திமுக அரசின் கல்வி கொள்கைகளின் வெற்றி வாக்குறுதிகளையும் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புறக்கணிக்கும் போக்கையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உள்ளது. திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பறைசாற்றினாலும் மாணவர்களின் உண்மையான தேவைகளை புரிந்து நடைமுறை தீர்ப்புகளை வழங்குவதில் தோல்வியடைந்து உள்ளது. மாணவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து படிக்க வேண்டிய நிலை அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உண்மையிலேயே பயன்படவில்லை என்பதை நிரூபிக்கிறது. இதை மாற்ற உதவித்தொகையை உயர்த்துவது, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது அவசியம். இல்லையெனில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும்.